ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீச்சல் உடையில பிரணீதா சுபாஷ். ஸோ ஒரு குழந்தைக்கு அம்மா ஆன பிறகும் இப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்தாலும், ஸோ இப்போ காட்டலனா எப்போ அப்படின்ற மாதிரி தன்னுடைய அழகும் தன்னுடைய கவர்ச்சியும் குறையவே இல்லை அப்படின்றத தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு நடிகை பிரணீதா சுபாஷ். ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயில் வீடுகளில் போய் பார்க்கலாம். ஸோ தமிழ் சினிமாவில் சில அம்சமான நடிகைகள் அப்பப்போ வந்துட்டு போவாங்க. ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்தாலும் அந்த நட்சத்திரம் போல அந்த மனசில் பதிகிற மாதிரியான ஒரு அழகான ஒரு முகாம்சம் கொண்ட படங்களை அந்த நடிகைகள் வந்து நடிச்சுட்டு போவாங்க. ஸோ திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ அழகான நடிகைகள் சில படங்களே நடித்து தமிழ் சினிமாவும் சரி அந்த சினிமாவும் இழந்துடுது. அந்த ஏமாற்றமும் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் தான் பிரணீதா சுபாஷ் கடந்த 2009ஆம் ஆண்டு போக்ரி அப்படின்ற கன்னட திரைப்படத்தில் அறிமுகமாகிறாரு. அதே ஆண்டில் தான் தெலுங்கு சினிமாலையும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ அப்படியே போனால் 2011ஆம் ஆண்டில் உதயன் அப்படின்ற படத்தில் அருள்நிதிக்கு ஜோடியா வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் சகுனின்ற படத்தில் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு சில படங்களில் மாஸ் அப்படின்ற படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் 2015. ஸோ அப்படியே வந்து அவருடைய சினிமா கரியர் டெவலப் ஆகும்னு பார்த்தா இவருக்கு வந்து நடிப்பு திறமை அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் வந்து லிப்சிங் இஷ்யூ எல்லாமே இருக்குது. ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அம்சமான நடிகை அப்படின்ற ஒரு பேர் வந்து இவருக்கு இருக்கு. மிகவும் அழகான நடிகை அப்படின்னு சொல்லி பெங்களூரை சேர்ந்த இவர் பார்த்ததுமே வந்து ரொம்பவே மனசை கவிர்ற அந்த வசீகர தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் இவங்க. ஸோ இவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது தெலுங்கு படமான அந்த போக்ரி, நம்ம தமிழ் போக்ரி கனடாவில் ரீமேக் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. நம்ம அசின் ரோலில் இவர் நடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து நடித்தாலும் கவர்ச்சியில் கொஞ்சம் கூட குறைய வைக்காம நிறைய கவர்ச்சி காட்டினாரு. ஸோ வழக்கம் போல் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரை ராஜு அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு செட்டில் ஆயிட்டார். இவங்களுக்கு ஒரு மகளும் இப்போ இருக்காங்க. ஸோ மாடலிங் துறையிலிருந்து சினிமாவுக்கு வந்த அழகான நடிகை அப்படின்ற பேர் இவருக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி இப்போ சினிமாலேருந்து கொஞ்சம் ஒதுங்கினாலும் மாடலிங்கில் தன்னுடைய திறமையை காட்டிகிட்டே தான் இருக்காரு. ஸோ தன்னுடைய மாடலிங் அந்த ஜாபை வந்து பேஷனாக இவர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னுமே. ஸோ என்னதான் வந்து மாடலிங்கில் ஃபேமஸாக இருந்தாலும் அந்த கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே வந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தா நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும். ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னா எப்படி கவர்ச்சி ஃபோட்டோஸ் போட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ வந்து அப்போ தான் பட வாய்ப்புகளும் கிடைக்கும், மாடலிங்கில் வந்து ஹிட் ஆகலாம். ஸோ அதனால் தன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோஸை அப்பப்போ தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். தன்னுடைய கைகளை தூக்கி அந்த பிட்ஸில் க்ளீனாக ஷேவ் பண்ண இடத்துலலாம் வந்து சூப்பராக வந்து பளிச்சுன்னு பளிங்கு மாதிரி காட்டுவார். ஸோ அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆனாலும் இப்போ நீச்சல் உடையில் அவர் போட்டிருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஃபோட்டோஸ் ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ ஒரு அம்மா பிறகு இப்போது சூப்பராக வந்து தன்னுடைய உடலை வந்து கட்டுக்குடையாமல் அந்த கவர்ச்சியாக வச்சுருக்கிறீங்க, ஃபிட்டாக வச்சுட்டு அந்த ஃபிட்டை வந்து கவர்ச்சியின் மூலமாக காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கவர்ச்சி ஃபோட்டோஸ்லாம் இதுதான். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து தன்னுடைய சூப்பர் ஹாட்டான ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்ருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் 70mm 2.0 சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.